இந்த ஊர்ல இருக்க ஒரு பொண்ணும் பையனும் ஜாதி விட்டு காதலிச்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணோட காது வழியா விஷத்தை ஊத்தி அந்த பொண்ணு கண்ணு முன்னாடி அந்த ஊர்க்காரங்களும் சேர்ந்து அந்த பையனை தீ வச்சு கொளுத்திடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு மட்டும் உயிர் பழச்சனால இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடமா இருக்கட்டும்னு சொல்லி அந்த பொண்ணு உயிரோட விட்டு அதே ஊர்ல பைத்தியமா அலைய விட்டுறாங்க. அப்படி இருக்க ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்க நம்ம ஹீரோ வேற மதத்தை சார்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்த ஹீரோட அம்மாவோ எதுவுமே பேசாம எந்திரிச்சு உள்ள போயிடுறாங்க. அங்க இருக்கவங்க ஹீரோட அம்மா கிட்ட பொண்ணு பார்க்க பெரிய இடமா இருக்குன்னு சொல்லி அவங்களை சமாதானப்படுத்தி ரெண்டு பேர்த்தையும் உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா கூட ஹீரோட அம்மா அதை குடிக்காம தட்டி தான் விடுறாங்க. அப்படி இருக்க ஒரு நாள் ஹீரோனோட ஃப்ரெண்டுமே வீட்டுக்கு வர ஹீரோட அம்மா அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோயினை பத்தி கேக்குறாங்க. அந்த பொண்ணுமே ஹீரோட அம்மா கிட்ட அவளும் உங்க ஆளுதான்னு சொல்லி போய் சொல்லிடுறா. இதை கேட்ட ஹீரோட அம்மாவோ ஹீரோயினை மருமகளா ஏத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக நிறைய கோயிலுக்கெல்லாம் கூட்டு போய் பரிகாரம்லாம் பண்றாங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோட அம்மாவும் மார்க்கெட் போயிட்டு வரும்போது ஒருத்தவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு அந்த பொண்ணு பத்தின உண்மையெல்லாம் அந்த ஊர்க்காரங்க கிட்ட சொல்லிடுறான். அந்த ஊர்க்காரங்களும் ஹீரோட அம்மா கிட்ட இதை பத்தி சொல்ல அந்த அம்மாவும் வேகமா வீட்டுக்கு வந்து ஹீரோயினோட சர்டிபிகேட் எடுத்து பார்த்து ஹீரோயினை பத்தி எல்லாமே கண்டுபிடிச்சிடறாங்க. அப்ப ஹீரோட அம்மாவும் அந்த ஊர்க்காரங்களோட சேர்ந்து ஹீரோயினை கொல்றதுக்காக பிளான் பண்றாங்க. இப்ப ஹீரோ வெளியூர் போன நேரமா பார்த்து ஹீரோயினை கழுத்து நினைச்சு கொல்ல பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுமே அங்க இருந்து தப்பிச்சு பக்கத்துல இருக்க ஒரு காட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோயின் உயிரோட வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த காட்டை சுத்தி நெருப்பு வச்சு விட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோயினுக்கு பனிக்கூட உடஞ்சு குழந்தையுமே இறந்துதான் பிறக்குது. இப்ப அவனுக்கு அங்க இருந்து போனதும் அந்த மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை காப்பாத்திட்டு ஹீரோயினுக்கு பதில் தான் உயிரை விட்டுறா. இப்ப ஹீரோமே அவங்களை பழி வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த கவுன்சிலர் அவர் ஒய்ஃபை கூட்டிட்டு பிரசவத்துக்கு வரும்போது அவரோட குழந்தைய எடுத்துட்டு ஒரு கீழ்ச்சாதி குழந்தைய அந்த இடத்துல வச்சிடறான். இப்படி 25 வருஷம் கழிச்சு உங்க கூட இருக்கிறது உங்க பசங்களே இல்லைன்னு சொல்லி ப்ரூஃபோட டிஎன்ஏ சர்டிபிகேட் அனுப்பி வைக்கிறான். இதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இது தெரியாதவங்க ரெண்டு பேரும் அவங்க பசங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்களோட கட்சி தலைவராகவே ஆக்கியிருப்பாங்க. இந்த மூவியை நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்தா மறக்காம உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிருங்க.